ஏற்கனவே கழுவி 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 நம்ம குடும்பத்தை ஊத்திட்டு இருக்காவன். இதுல இது வேற நீ பண்ணிட்டு இருக்கப்போ ஏன் அழுகுற? அசிங்கமா இருக்கு. அவன்கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி வீராப்பா சொல்லவே முடியல. பக்கார வர தண்ணி ஊத்துறா, சாக்கா திட்டிட்டு போறா. எது செஞ்சாலும் வர மூஞ்ச பாக்குறப்பல திட்டிட்டே இருக்கா. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. இப்ப நீங்க என்ன வரீங்களா இல்லையா? என்ன பிரச்சனை உங்க அம்மாக்கு? என்ன திடீர்னு வந்திருக்காங்க? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது, அப்ப என்னதான் கேட்டுட்டு இருந்தீங்க? பாட்டு கேட்டிருந்தேன் ப்ளூடூத்ல. சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த வெறியோட நான் உங்க எழுந்து அப்பா போறேன். உன் தண்ணி நீ அதை குடி. ஒரு அடிதான். அவளோட பஞ்சர் வச்சி அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அம்மா என்ன எட தள்ளுற? அங்க போய் உன் வீரத்தை காட்டுறா. ஏன் கிட்ட காட்டிட்டு இருக்க? இங்கேயே சாம்பிள் காமிச்சிட்டு சாம்பிள் போலாம். காமிச்சிட்டு நீ அவளை புடிச்சு அரங்கி அப்படி புடிச்சு உங்களெல்லாம் நம்பி நான் சண்டை போடுற மாதிரி என்ன எடுத்துட்டு வந்து நடு தெருவில் விட்டுருவீங்க நீங்க எல்லாம். இப்ப எதுக்கு ஒப்பேரி வச்சிட்டு இருக்க நீ? இந்த தண்ணி குடி. குடிமா. உங்களை நம்பி தானே நான் பேசுறேன், நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல. ஆனா இப்படி சொல்றேன் அதுக்குதான் நான் கேட்டு போலான்னு நேர்லயே வந்துட்டேன். முதல்ல அழுது நிப்பாட்டா. அழுகாம என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நம்ம அழுது அழுது அசிங்கப்படுத்திட்டே இருக்க நம்ம குடும்பத்தை. நீ ஏற்கனவே அவன் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான். இதுல இது வேறையா? முதல்ல அழுவ நிப்பாட்டு ஃபர்ஸ்ட். ஆமா, நடுவுதான் உங்களுக்கு அசிங்கமா இருக்கும். நான் தான் வரேன்னு சொன்னல அவனை கூப்பிட்டுக்கிட்டு, அதுக்குள்ளே நான் உனக்கு அவசரம். அவன் எப்படி என்ன பேசுறான்? உங்களை நம்பி தான் நான் அவகிட்ட பேசுறேன். ஐயோ, இப்ப பேசியே இருக்க மாட்டேன் நானு. இப்ப வர மாட்டேன்னு சொல்லலையேம்மா. அவன் வர நேரம் இந்த மாதிரி அழுது கண்ணு கசக்கின்னு அவன் உட்காந்து வரமாட்டேன்னு சொல்லுவதான் நான் வந்தேன். என்ன ஏது நேர்லயே பாத்துட்டு போலான்ட்டு. ஏற்கனவே கழுவி 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 நம்ம குடும்பத்தை ஊத்திட்டு இருக்காவன். இதுல இது வேற நீ பண்ணிட்டு இருக்கப்போ ஏன் அழுகுற? அசிங்கமா இருக்கு. அவன்கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி வீராப்பா சொல்லவே முடியல. சே என்ன ஏதாவது கேட்காத கூட இருந்திருப்பேன். நீ என்ன குழந்தையா? இருக்கந்தான் சாமி. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இரு, அவனை சமாதானப்படுத்தி ஐஸ் வச்சு தான் கூட்டு வர முடியும். அவன் ஓவரா பந்தா காட்டுறான். கொஞ்சம் கொஞ்சம் பந்தா காட்டல அவன். நீ இவ்வளவு நான் அவ்வளவு சொல்லு. எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஒருத்தன் சொல்லு என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதான் அந்த பிரச்சனை சொன்னல நேத்து. அம்மா வீட்டு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னல. அந்த பிரச்சனையா வந்திருக்காங்க. நம்ம வரதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. நான் சொன்ன அப்பயே வாடா கிளம்பி போலான்னு சொன்னா நீயும் கேட்க மாட்ற. நீங்க இருக்கிற தைரியத்துல தானே மாப்பிள்ள நான் பேசுறேன். என் பெரிய பொண்ணு என் மாப்பிள்ள இருக்காருன்ட்டு நீங்க எப்படி வரமாட்டேன்னு சொல்றீங்க? யாருக்காக நான் சண்டை போறேன்? உங்களுக்காக தானே. எதையாச்சும் சொல்லியா? அவன் நம்ம இடத்துல இருந்து 2 அடி எடுத்துட்டான் மாப்பிள்ள. எடுத்துட்டதுக்கு கேட்டதுக்கு நீ ஏடி வந்து கேட்கற? உனக்கெல்லாம் அடிச்சு போட்டாலும் யாரும் இல்லைன்றா. என் பொண்ணு என் மாப்பிள்ளை இருக்கிறாங்க சொன்னா வந்து கேட்க சொல்லு, நான் பேசிக்கிறேன்றா. உங்க மாமா வாயை திறக்க மாட்டாரு. கேட்டா எனக்கு வயசாயிடுச்சுன்றாரு. உன் மச்சான் அவனே இல்லை. அந்த சின்ன பையன் அவன் என்ன பண்ணுவான்? அந்த தைரியத்துல தானே உங்களை கூப்பிடுறேன் நான். வாங்க என் பக்கத்துல நில்லுங்க. பக்கார வர தண்ணி ஊத்துறா, சாக்கா திட்டிட்டு போறா. எது செஞ்சாலும் வர மூஞ்ச பாக்குறப்பல திட்டிட்டே இருக்கா. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. என்னால அங்க இருக்கவே முடியல. அதுதான் கிளம்பி வந்தேன். இப்ப நீங்க என்ன வரீங்களா இல்லையா? என்ன பிரச்சனை உங்க அம்மாக்கு? என்ன திடீர்னு வந்திருக்காங்க? இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தது, அப்ப என்னதான் கேட்டுட்டு இருந்தீங்க? பாட்டு கேட்டிருந்தேன் ப்ளூடூத்ல. சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நான் இவ்வளவு நேரம் காட்டு கத்திட்டு இருக்கேன். பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். உன்னை நம்பி நான் கத்திட்டு இருக்கேன். நீ என்ன சொல்றது? சத்தியமா நீங்க ஏதோ பாட்டு பாடுறீங்கன்னு நினைச்சேன். நான் பாட்டு பாடுறேன். நான் உங்களுக்கு இந்த பாட்டோட உங்க பாட்டு நல்லா சொல்றா எடுத்த ப்ளூடூத்ல பார்த்தா இத பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? நான் சொல்றேனே, உங்களெல்லாம் நம்பி நான் பேசுறேன். பிரச்சனை சொல்லுங்க அத்தை. பிரச்சனை தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த. பாட்டு கேக்குறேன் அத்தை. பாட்டு கேக்குறேன். உங்களுக்கு எந்த நேரத்துல எதுவும் பண்ணனும்னே தெரியாது. நான் சொன்னனா அவன் எப்பேற்பட்ட ஆளுன்ட்டு அசிங்கப்படுத்துவான்னு சொன்னா. சொல்லுங்க என்னாச்சு? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எழுந்து வா.
சும்மா தேவையில்லாம உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து உசுப்பேத்தி விடாத நீ. உசுப்பேத்தி முதல்ல வாயை விடுறாங்க. மூடு. ஏய் நான் எதனா பேசுனேடா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இல்ல? என்ன? இந்த அம்மாங்க வந்து கெட்டு போறதுக்கு காரணம் அவங்க பொண்ணுங்க. பொண்ணுங்க கெட்டு போறதுக்கு காரணம் அவங்க அம்மாங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்காம இருந்தாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. யாரு பக்கத்து வீட்டுக்காரச்சி தான் அந்த என்னவா அவளுக்கு? நம்ம இடத்துல 2 அடி சேர்த்து வச்சு இடத்துல அவ வீடு கட்டிட்டு இருக்கா. நம்ம அடி பத்திரத்துல என்ன இருக்கா தானே? பத்திரத்துல நம்ம பத்திரத்துல எத்தனை அடி இருக்கு நமக்கு? அவ 2 அடி சேர்த்து எடுத்துக்கினா. மா பத்திரத்துல மொத்த அடி எவ்வளவுன்னு கேக்குறான். இப்ப பாரு சம்மடி வாங்க போறீங்க ரெண்டு பேரும். ஏய் என்கிட்ட ஏன்டா திரும்புற? எத்தனை அடி கேட்டா சொல்ல மாட்டாங்க. 2 அடின்றாங்க. நீ அங்க கேளு, நான் கம்முனு தான உட்கார்ந்து இருக்கேன். என்ன நோன்ற நீ? சொல்லுங்க அத்தை. அது எத்தனை அடி இருக்குனால எனக்கு தெரியாது. போறப்போ அப்பா என்ன சொன்னாரு கரெக்டா நம்ம நான் கேக்குறேன். அது புறம்ப கடன் தான். எத்தனை புறம்ப கட்டுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறீங்க. உடம்பு கிடன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பின்ன அது பத்தாதா? ஆமா. ஏய் எந்த இடமா இருந்தா? நீங்க வேற அது புறம்ப பாவோட ஏய் மாதிரி பொறம்போக்கு நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்கா இப்போ. அம்மா ஒரு நிமிஷம் இரு. இரு. ஏய் யாரடா பரம்பக்கு சொல்ற? ஏன்னா ஒண்ணு சொல்லிட்டு அந்த இடத்த சொன்னடி. ஒவ்வொருத்தி உன்னை என்ன போய் அவளை நல்ல போய் வார்த்தை சொல்லி திட்டுவானா? சொல்லுங்க அத்தை, என்ன அத்தை? யார சரின்னு நினைக்கிறேன். என்ன அத்தை? நீங்க எல்லாம் இங்க யாரும் வர மாட்டீங்களா? என்ன அச்சு போட்டவங்க யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க இவரை மாட்டீங்க. அடிக்கிறதுக்கே ஒரு ஆள் இருக்கா உங்க ஊர்ல? அடேங்கப்பா அந்த வஸ்தத்தை நான் பார்த்தே ஆகணுமே. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்குதா இல்லையா? இவங்களை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளா? இவங்க சும்மா மேல அப்படி தோல்ல கைப்படலே அவன் மறுகையா அவன். கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. மறுநாளே அவனுக்கு வந்து சங்கு பால் ஊத்தணும். விளையாடாதீங்க. நான் சீரியஸா உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்கேன். அவ சொன்னாலும் சொன்னாதே எடுத்து இவங்க கிட்ட சொல்லி மானத்தை வாங்குற. இப்ப என்னத்த பிரச்சனை? நான் வந்து கேட்கறேன் அவ்வளவுதானே. ஆமா. அவ்வளவுதான் விடுங்க. யார் அந்த இவனையா? பத்திரத்தை கொண்டு வாங்க. ஐயையோ. இங்க வந்து அந்த பத்திரத்தை என் பேர்ல மாத்துங்க. அப்ப நான் கேட்டுக்கிறேன் போயிட்டு. பாத்தியா? யாவன் வீட்டு இடத்துல கை வைக்கிறேன்னு சொல்லி நான் கேட்கறேன். இப்ப நான் போய் சாக்கு அப்படியே வந்து தண்ணி ஊத்துற மாதிரி திட்டுறா. மாட்டுக்கு கட்டுற மாதிரி வர அங்க 2 திட்டுறா. திட்டிட்டே இருக்கா எனக்கு அவன் பாக்குறப்ப. மாடை திட்டிட்டு பார்த்த. நீங்க மாடு மாதிரி இருக்கனால நீங்களும் நினைச்சிருக்கீங்க நீங்க. அந்த பொம்பளை மாடை திட்டி இருக்கோம். இப்ப அந்த பொம்பளைக்கு எதுக்குடா நீ சப்போர்ட் பண்ற? அவங்களோட ஆதகத்தை வந்து கொட்டுறாங்கல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணு. அவங்களுக்கு ஆதரவா நில்லு. சரி இப்ப என்ன பண்ணணும்? நான் நிக்கிறேன் அவ்வளவுதானே. நின்னுட்டேன். சொல்லுங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. ஏன் மாப்பிள்ளை இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? உட்காருங்க மாப்பிள்ளை. இப்ப என்ன பிரச்சனை? நான் வரணும் உங்களுக்கு. நான் சண்டை பண்ண வந்தவங்க கிட்ட அவ்வளவுதானே. கேட்கணும். சிம்பிள் மேட்டர். இப்ப நான் வந்து கேட்டா சொல்லுவாங்க அவங்க. என்ன சொல்லுவாங்க? நீ யாரா வந்து கேக்குறதுக்கு? உங்க மாமனார் அனுப்புடா. அதெல்லாம் டவுசர் விட்டு ஓட விடுவானுவாங்க. உன் மச்சான் அனுப்புடா. உரி விட்டு அடிச்சு விடுறானுவாங்க. உன் மாமியார் அனுப்புடா. கட்டி இடுப்பு மேலே மிதிக்கிறானுவாங்க. நாட்டை கிட்ட யாருன்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும்? பத்திரத்தை என் பேர்ல மாத்திட்டீங்கன்னா இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. அப்ப நான் போய் கேட்பேன்ல. சூப்பர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்படி ஐடியா? சந்தர்ப்பத்தை எப்படி யூஸ் பண்ற பாரு. என் பொண்ணு என் மருமக வந்து கேட்பாங்கன்னு தான். என்னன்னு? சந்தர்ப்பத்தை எப்படி யூஸ் பண்ற பத்தியா நீ? என்னன்னு கேட்பாங்க வந்து? மா அப்ப எங்களுக்கு எதனா ஒண்ணு கஷ்டம்னா நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? ஆமா. உங்க வீட்டுல மட்டன் குழம்பு செஞ்சு எங்களை கூப்பிடுறீங்களா? என்ன கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் மக்களே நக்கறது இல்ல. இப்பதான் என்னை மட்டும் வந்து ஊர்ல சொன்னா என்ன கூப்பிடுறது? அப்ப உங்களுக்கு நீங்க வந்தேன்னா செய்யறதே இல்ல எதுவுமே. இவனைய நீ கூப்பிட்ட? வெக்கமா இல்ல? எனக்கு தான் தோணுது. நான் அது சொன்னேன். இருந்தா ஏன் அவங்க இங்க வர போறாங்க? வெக்கமா இருந்தா கூச்சமே இல்ல. அவங்க வெக்கமா இருந்தா போய் இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் வெக்கமே இல்லையே. நான் வந்த மாதிரி என்னதான் சொல்லணும் சொல்லணும், சொல்லணும். நியாயம் கிடைக்கணும் வந்தேன். அத்தை தெரிஞ்சே இப்ப நான் அவமானப்படுத்தாரு. உங்களுக்கு ஒரு மருமகனா பேசுறேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. இப்ப நான் என்ன பண்ணணும்? இவங்களை பாரு இப்ப ஏத்திக்கிட்டே வண்டியில போயிட்டு நேரா உங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொம்பளை ஐசா கேள்வி கேட்டு பைசா கையில கொடுத்துட்டு என் மாமியார் ரெடி கேட்டு அப்படி சொல்லிட்டு சண்டை போடுவோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அப்படியே அந்த இடத்த ஆட்டைய போட்டுலாம் தானே பாக்குற? ஏடி அவன் சும்மா சொல்றா கேக்கலான்ட்டு நீ ஏன் அவனை உசுப்பேத்துற இப்படி இடத்த ஆட்டி புள்ளாட்டி? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன். அவன் கரெக்டா கிளம்புறான். நீ தான் உசுப்பேத்தி அனுப்புற அவனை. போமா கூட்டு போமா. என் மாமியார் ஒருத்த ஆளு வந்து கேட்டிருக்காங்க. அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. வாடி போலான்னு சொன்னா ஏய் உர்ற வாங்கிட்டா நல்லா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. உன்னைய நம்ம சொல்லிருப்பா கண்டிப்பா. ஐயோ பேசுவா. மருமக பேச்ச கேட்டு நம்ம வீட்டோட துரத்துனால தான் பொம்பளை தானே அது. ஏடி உன்ன அத மனசுல வச்சிட்டே ஏய் நீ அப்படியே சொன்ன? நான் கூப்பிட்டேன்ல. நீ அப்படியே சொன்ன?
சரியான தொடநடிங்கம்மா இவன். யாரு? அவ்வளவு கேவலமா பேசினா. தொடநடிங்க. நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நானா இல்ல உங்க ஊர்ல பெரிய மாப்பிள்ள உங்க வீரத்தை பத்தி. வாங்க அத்தை. நீங்க நோவாம சண்டை வலிப்பீங்க. நான் வந்து கைய கால உடைச்சிட்டு போனோமான்னு கேட்டா சரியான தொடநடிங்க. பாவி. இவன் கைய கால உடைச்சு அனுப்பிச்சிருவாங்களா? தயவு செஞ்சு ராதா. நடிக்காதடா. நான் நடிக்காத ராதா. அத்தை நீங்க வாங்க அத்தை. போற வழியில ஒரு பத்திரம் வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கையெழுத்து மட்டும் போடுங்க. மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. வாங்க அத்தை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாங்க அத்தை. ஆனா நீ உண்மையா அத பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு பழி வாங்க அத்தை. இவன் நேத்து வேணாம்னு சொல்லிட்டா. அம்மா அம்மா உன் பேச்ச கேட்காதம்மா. அவன் ரொம்ப நடுங்குறான் நேத்து. கூப்பிட்டதுக்கு என்னால வர முடியாது. நல்லா அடி வாங்கி சாப்பிட்டோம். நல்லா நடுங்குற இதுவா சொல்லுங்க அத்தை. நல்லா பாருமா. அத்தை பாருங்க அத்தை. கொலை வெறியில இருக்கிறார். அப்படியே அந்த வெறியோட நான் உங்க எழுந்து அப்பா அத்தை, வாங்க. உன் தண்ணி நீ உட்கார்ந்து குடி. ஒரு அடிதான். அவ்வளவு பஞ்சர் வச்சு அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. என்ன நட சொல்ற? அங்க போய் உன் வீரத்தை காட்டுறா. ஏன் வீரத்தை காட்டிட்டு இருக்க? இங்கேயே சாம்பிள் காமிச்சிட்டு சாம்பிள் போலாம். நீ அவளை புடிச்சு அரஞ்சி அப்படி புடிச்சு உனக்கு ஏன் இந்த கொலவெறி? அம்மா அம்மா நில்லுடா. ஏ லூசுமா. எரும மாடு. சரியான கோழன்னு எனக்கு தெரியுடா நீ. உங்களை ஆட்டை போட்டு அடுத்த ஆட்டை போடலான்னு பார்த்தா அங்க போட்டா ஊர நீ. ஏ அடிச்சு ரவி. வேணா ரவி, அவங்க பாவ ரவி. அவங்களுக்கு இருக்கது அந்த ஒரு இடம் தான்டா. விட்டுடுடா அவங்கள.